வணக்கம். இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்லாவியில் இடம்பெற்றிருந்தது. தமிழர் ஒருவரை நாங்கள் பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். பல பேரிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு தமிழர் இந்த நாட்டில் வெல்ல முடியுமா? ஜனாதிபதியாக வர முடியுமா? அவ்வாறு வர முடியாத ஒருவரை என்ன காரணத்துக்காக நீங்கள் அவரை ஜனாதிபதி தேர்தலில் இறக்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழ் மக்கள் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை தேசிய இனம். நிச்சயமாக எங்களது வாக்குகள் மூலம் மாத்திரம் நாங்கள் ஒரு ஜனாதிபதியாக வர முடியாது. ஜனாதிபதியாக வர வேண்டுமாக இருந்தால் சிங்கள தரப்பிலிருந்தும் வாக்குகள் வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஜனாதிபதியாக வருவதற்காக ஒருவரை வேட்பாளராக நிறுத்தவில்லை என்பதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமது இன விடுதலைக்காக போராடி வந்திருக்கின்றார்கள். தந்தை செல்வநாயகம் காலத்திலிருந்து அறவழி போராட்டங்கள், அதற்கு பிற்பாடு 2009ஆம் ஆண்டு வரை ஆயுத போராட்டம். இதில் பல லட்சம் மக்களை நாங்கள் எங்களது விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான போராளிகளை நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்கு விலையாக கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்னும் இனப்பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த இனப்பிரச்சனையை பற்றி பேசுவதற்கே தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது தோன்றி வருகின்றது. ஆரம்பத்தில் சொன்னார்கள் பயங்கரவாதம் முடிவுக்கு வந்துவிட்டது, ஆகவே இப்பொழுது வேறு பிரச்சனை இல்லை என்று மஹிந்த ராஜபக்ஷ சொன்னார். விடுதலை புலிகளை வென்று விட்டோம் என்று அவர் ஜனாதிபதியாக சிங்கள வாக்குகளில் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்பட்டார். இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் இந்த நாடு வங்குரோத் அடைந்து விட்டது, இந்த நாடு பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும், நான் வந்தால்தான் பொருளாதாரம் மேம்படும் என்றும் எல்லோருமே சொல்கின்றார்கள். ரணிலும் அதைத்தான் சொல்கிறார், அனுராவும் அதைத்தான் சொல்கிறார், அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார். நான் வந்தால்தான் இந்த நாடு உருப்பட வைப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவா என்பதுதான் கேள்வி. ஏற்கனவே திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கூறினார்கள், இந்த நாட்டில் நேற்றைக்குத்தான் பிரச்சனை வந்தது என்பது அல்ல. இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து அது ஊழலுக்குள் தான் மிதந்து கொண்டிருக்கிறது. ஊழல் ஒன்றும் புதிய விடயம் அல்ல. அந்த ஊழல் இப்பொழுது பல மடங்கு பெருசாக இருக்கலாம். ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் செய்கிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. ரணில் விக்ரமசிங்க ஊழல் செய்யவில்லையா? மஹிந்த ராஜபக்ச செய்யவில்லையா? யார்தான் செய்யவில்லை? நாளைக்கு அனுரகுமார திசநாயக்கா வந்தால் அவர் என்ன செய்வார் என்பது வந்ததுக்கு பிற்பாடு தான் தெரியும். ஆனால் இந்த ஊழல்களுக்கு மேலாக இந்த நாட்டில் ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இருந்தது. ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தை நடாத்துவதற்காக அமெரிக்க டாலர்களில் நான் நம்புகின்றேன் கிட்டத்தட்ட 25,000 கோடி அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான இராணுவ தளபாடங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. இதை நான் கூறவில்லை, இந்தியாவினுடைய ஒரு ஆய்வாளர் தனது ஆய்வில் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கம் நடந்து முடிந்த யுத்தத்தை வெல்வதற்காக விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் அல்லது ஆர்ட்டிலரிகள், துப்பாக்கிகள், ரவைகள், குண்டுகள் என அவர்கள் வேண்டி குவித்தது 25,000 கோடி டாலர் பெறுமதியான ஆயுதங்கள். நான் கேட்கின்றேன், இதற்கு எங்கிருந்து காசு வந்தது? கடனாக வேண்டினார்கள். இதற்கு மேலாக இந்த யுத்தத்தை வெல்வதற்காக 3 லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவம் அதிகரிக்கப்பட்டது. என்றும் அது அந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய வருமானத்தினுடைய பெரிய பகுதி முப்படைகளுக்கு போவது ஒரு பக்கம் போக, இந்த கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்களால் நடந்த அழிவுகள் என்பது இன்னும் பல்லாயிரம் கோடிகள். இந்த விடயங்கள் பற்றிய எந்த ஆய்வும் இல்லாமல்
இந்த நாடு வங்குரோத்தாக போய்விட்டது என்று சொல்லி சொன்னால் இது எவ்வளவு தூரம் சரி? இந்த நாடு ஏன் வங்குரோத்தாக வந்தது என்பது ரணில் விக்ரமசிங்கா கூட இந்த பிரச்சனை இதால் தான் இதுவும் ஒரு காரணம் என்று குறைந்தபட்சம் அவரும் சொல்லவில்லை, சஜித்தும் சொல்லவில்லை, அனுராவும் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் இப்படி ஒரு யுத்தத்துக்கு செலவு செய்ததுதான் காரணம் என்றால் அது சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற பயம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு நாட்டில் வங்குரோத்தாக போய்விட்டது, பொருளாதார மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், அபிவிருத்தி ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் அடிப்படை காரணிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படை காரணி என்பது பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை பூதாகாரமாக்கி யுத்தமாக்கி பல லட்சம் மக்களை கொன்று குவித்து அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் தள்ளிவிட்டு நான் வந்தால் இந்த நாட்டை நிமித்துவேன் என்றால் இவர்களால் முடியாது. இப்பொழுது நான் சொல்கின்றேன், இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வர வேண்டுமாக இருந்தால் முதலாவது இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தால் தான் எவனாவது இந்த நாட்டில் கொண்டு வந்து காசை கொட்டுவான். யாரும் முட்டாள்கள் இல்லை 50 மில்லியன் 100 மில்லியனை கொண்டு வந்து சும்மா கொட்டிட்டு போறதுக்கு. ஆகவே முதலாவது பிரச்சனை இந்த தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவற்றை பற்றி பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அந்த நிலை இந்த பிரதான 39 பேர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட 4 பிரதான வேட்பாளர் பற்றி போதிய அளவு கூறிவிட்டார்கள். இதிலே ரணில் விக்ரமசிங்க அவருடைய தில்லு புல்லுகளை பற்றி இனப்பிரச்சனை தீர்வுக்கு சந்திரிகா பண்டாரநாயக்க 2000 ஆண்டிலே ஒரு தீர்வு பொதியை கொண்டு வந்த பொழுது பாராளுமன்றத்திலே தீ மூட்டியவர். நீ பெருசா நான் பெருசா அந்த நேரத்திலே சயித் பிரேமதாசாவும் உடந்தையாக இருந்தவர். இதே ஜேவிபி தலைவர் அனுரக் திசாநாயக்க 1,00,000க்கு மேற்பட்ட படைகளை விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்ற யுத்தத்துக்காக திரட்டி அந்த யுத்தத்தை பலத்துவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு கரங்கோத்து நின்றவர்கள். அவை இன்றைக்கு இவர்கள் யாரும் தேவதைகள். இன்றைக்கு தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே சின்ன சால்வை குட்டி சால்வை வந்திருக்கிறது. அப்பன் ராஜபக்ச என்ன சொன்னார்? 2008 போர் நடந்து கொண்டிருந்த பொழுது காலிமுகத்திடலிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர் ஆனந்த் சங்கரி ஐயா என்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஆக குறைந்தது இந்தியாவில் இருப்பது போன்ற ஒரு மாதிரியையாவது சமஸ்தி மாதிரியையாவது நான் வழங்க வேண்டும், அரைகுறை சமஸ்தி வழங்க வேண்டும் என்றார். 13++ என்றார். இன்றைக்கு அவருடைய சின்ன குட்டி சால்வை என்ன சொல்லுது? 13 இல்லையா? உன்னுடைய அப்பனிட போய் கேள். அப்போ ஒரு சண்டை நடக்க ஒரு கதை, இப்போ ஒரு கதை. அவை உங்களுடைய ஏமாற்றுக்களை கேட்டு கேட்டு எங்களுக்கு பிடித்து விட்டது. இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை. சிங்களவர்களிடம் நாங்கள் எதிரையும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல சிங்களவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையான சிங்களவர்களும் இருக்கிறார்கள், அது சில சொற்பமானவர்கள். இப்பொழுது இந்த தேர்தலில் 5வது தடவை போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக ஐக்கிய சுதேச கட்சியினுடைய வேட்பாளராக சரித்துங்க ஜெயசூரிய போட்டியிடுகின்றார். அவர் தமிழ் மக்கள் பிரிந்து செல்லக்கூடிய சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடையவர்கள். இங்கிலாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய எழுதப்படாத அரசியலமைப்பு ஒற்றையாட்சியிலே ஒரு அந்த சமஸ்தி அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய விடயத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். சென்னைக்கும் ஜால் பலாலிக்கும் இடையிலான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்றைய தினம் முதல் ஆரம்பமாகியுள்ளது. International Airport in Sri Lanka, adding a new chapter in Sri Lanka after the ground route for Indigo was declared open for international flight operation.
இலங்கை தமிழிசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ண அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருக்கிறது. இரண்டாவது, எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் 2024 திரு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் ஒரு முடிவும் எடுத்திருக்காத நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவாக கட்சியின் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இதற்கு முன்னர் நிகழ்ந்த விடயங்கள் சம்பந்தமாக திரு பாவண்ண அரியநேந்திரனிடத்திலே மட்டும்தான் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோமே தவிர மற்றவர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது. හරි. අද දින අපි මධ්‍යම කාරක සභාව ரணில் விக்ரமசிங்கவை நன்றி கடனுக்காக வடக்கு கிழக்கில் வாழும் கூடுதலான மக்கள் ஆதரிக்கின்றார்கள். நாங்களும் இந்த பாதையில் சென்று தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரிப்பதனூடாக வளமான நாட்டினை கட்டியெழுப்ப முடியும் என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்தார். அப்படியான ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக பதவியேற்று அதை தொடர்ந்து ஜனாதிபதி பதவியேற்று இந்த 2 வருட காலகட்டத்தில் நாட்டை சீராக்கி ஒரு நல்ல ஒரு முறைக்கு கொண்டு வந்திருக்கிறதை இட்டு நாங்கள் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் என்ற ரீதியில் நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்க முன்வந்திருக்கிறோம். ஜனாதிபதியுடன் எங்களுக்கு முரண்பாடுகள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முரண்பாடுகள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பல கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் தற்பொழுது சிந்திக்கிறோம் என்னென்று சொன்னால், எங்களுடைய இந்த பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் தலைமை தாங்கி இந்த நாட்டை சீராக்குவதற்கு IMF-உடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் ஒரு சுகமான நல்லுறவை பேணி தற்பொழுதுள்ள நிதி நெருக்கடி நிலைமையை சீராக்கி ஒரு நல்ல ஒரு வளத்தை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கார். அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டிய கடப்பாடுகளுக்கு இருக்கின்றன என்று அவர் செய்த சேவை அதை நாங்கள் மதிக்க வேணும். அதுதான் எங்களுக்கு முக்கிய காரணம். அப்போ நான் அந்த காலகட்டத்தில் வேறு யார் தலைவர்கள் நாட்டை பொறுப்பேற்க சொல்லும் பொழுது யாரும் முன்வராமல் இப்போ நாடு சீராகி போயிட்டு இப்போ சீராகின கட்டத்தில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் யாரும் கேட்கலாம், அந்த நாடு சீராயிட்டு. அப்போ இதுக்கு முதல் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஜனாதிபதி இந்த காலகட்டத்தில் மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்குரிய நடவடிக்கை செய்தார். குறிப்பாக பாமர மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த மண்ணெண்ணெய் வாங்குறது கூட போலியில் நிற்கிற யுகம் ஒன்று இருந்தது. அந்த நிலைமைலாம் இப்போ தற்பொழுது இல்லை. மக்களுக்கு இந்த விலைவாசியெல்லாம் தற்பொழுது படிப்படியாக விலைவாசியெல்லாம் குறைந்து IMF புரிந்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலமாக இலங்கையில் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றது, அபிவிருத்தி வந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெண்டத்துக்கு பிறகு இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு தருவதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அதே நேரம் அரசாங்க சேவையில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு விடயங்கள் அவர் நினைச்சிருக்கிறார். வரவேற்கத்தக்க விடயங்கள் செய்திருக்கிறார். ஆகையினால் நாங்கள் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் என்ற நடைமுறையில் நாங்கள் கேட்பது இலங்கையில் உள்ள உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு எங்களுடைய தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்போ அரசாங்க ஊழியர் எவ்வளோ கஷ்டப்பட்ட நேரம் 10,000 ரூபா சம்பள உயர்வு உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆகையினால் நாங்கள் அதை மதிக்கணும். அப்போ நாங்கள் எவ்வளவுதான் பொருளாதார இலங்கையில் நெருக்கடி இருந்தது, IMF கட்டுப்பாடு இருந்தது, இதெல்லாம் மீறி ஜனாதிபதிகள் தன்னை தத்துணிவில் அரசாங்க ஊழியருக்கு 10,000 ரூபா சம்பள உயர்வு வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு தோட்ட தொழிலாளருக்கு உடைய சம்பள உயர்வு அவருக்கு கொடுத்துருக்கின்றார். அப்போ கொடுத்து போல இன்றைக்கு நாங்கள் ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு ஜனாதிபதியை தான் ஆதரிக்க வேணும். என்னச்சுன்னா மக்கள் கூடுதலாக ஒரு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் மக்கள் இது விரும்புகிறாங்க.
இந்த நாட்டில் இந்த ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்காங்க. ஆகையினால் நாங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று மக்கள் முன் வந்திருக்கிறாங்க. ஆகையினால் நாங்கள் அதை சிந்தித்து தான் நாங்கள் முடிவெடுத்த நாங்கள் எங்களோட தனிப்பட்ட எங்களோட சுய லாபத்துக்காக எங்களோட நோக்கத்துக்காக நாங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் எதிர்காலத்தில் நாங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கருடன் ஒரு புரிந்துணர்வு ஒன்றை நாங்கள் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்த காலங்களில் நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வரத்துக்கு எங்களுடைய தற்பொழுது ஜனாதிபதி பிரதமராக இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தை அந்நேரம் நாங்கள் 109 தலைவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அவருடன் நாங்கள் பயணித்தோம். அவர் வெண்டார். அதுக்கு எங்களிடம் மறந்திருந்தாலும் கூட நாங்கள் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் நாங்கள் அதற்கு நாங்கள் பெரிதாக படுத்தாமல் எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வாறு பயணிக்கணும், எவ்வாறு மக்களை நாங்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற நோக்கம். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து கட்சியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தினர். என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நாளைய தினம் பெரும்பாலும் வெளியிடப்படும். அது எங்கே எப்பொழுது வெளியிடப்படும் என்கின்ற விடயங்கள் ஊடகவியலாளர்களுக்கு முன்கூட்டியே அறிய தரப்படும். இன்றைய தினம் அதற்கான அதை இறுதிப்படுத்துவதற்கான சந்திப்பு நடைபெற்றது. அதிலே பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளை எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புகளை கருத்தில் கொண்டு அதற்கு முன்னதாக நாங்கள் அதை வெளியிடுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் தமிழ் மக்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை ஒன்றுதான். இது வரலாற்றிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். இலங்கை தீவினுடைய வரலாற்றிலே தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பம். பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்ற பல்வேறு தமிழ் தலைவர்கள் கடந்த காலங்களில் போட்டியிட்டிருந்தாலும் ஏகோபித்த ஒரு பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவது இதுதான் முதல் சந்தர்ப்பம். இது வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். 2009க்கு பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது கட்சி ரீதியாக சரி, கொள்கை ரீதியாகவும் சரி சின்னாபின்னப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனுடைய உச்ச கட்ட நாடகங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களை ஓரணியிலே ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற செயற்பாடு காணப்படுகிறது. இதற்காக தமிழ் மக்கள் தங்களுடைய ஆணையையும் அங்கீகாரத்தையும் எங்களாலே முன்வைக்கப்படுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்துக்காக வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் தமிழ் மக்களிடம் முன்வைக்கின்றோம். இணைந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தேசம் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்பட இருக்கிறது. ஏகோபித்தமாக தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை இழக்கவில்லை, தங்களுடைய உரிமை கோரிக்கையை கைவிடவில்லை. நாங்கள் தொடர்ந்தும் ஒரே நிலைப்பாட்டிலேயே இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக தென்னிலங்கை மக்களுக்கும் சரி, சர்வதேச சமூகத்துக்கும் சரி நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். பலரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்கின்ற ஐயப்பாடுகளை சர்வதேச ராஜதந்திர வட்டாரங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் காத்திரமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே திரு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் ஒரு வேட்பாளரை கூட நிறுத்த மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெள்ளிமலை பல்வேறுபட்ட கருத்தினை முன் வைத்திருந்தார். ஜனாதிபதி தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒருக்கா 6 ஆண்டுக்கு ஒருக்கா வாழ்றது வழக்கம். இந்த வரையில் மாறி மாறி வந்த சிங்கள பெரும்பான்மை தலைவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் கண்ட பலன் ஒன்றும் இல்லை. தற்போதைக்கு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள். அது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், பரோ காலமும் வாக்களித்து எந்த பலனையும் பெரும்பான்மையினத்துக்கு வாக்களித்து காணவில்லை என்பதால் தான் இந்த வசனத்தை பாவித்தேன். அந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அந்த வகையில் நல்ல சூழ்நிலை உலக நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கின்றதை அறியக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அமெரிக்கா, லண்டன், கனடா, இந்தியா போன்ற நாட்டிலே தமிழ் மக்களை பற்றி சிந்திக்கின்ற சூழ்நிலை, பேசுகின்ற சூழ்நிலை உருவாகி
இருக்கின்றபடியால் அவர்களுக்கும் தமிழ் மக்கள் ஒன்றாக வாக்களித்திருக்கின்றார்கள். நாங்கள் என்னென்றான அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய வகையில் ஏற்படலாம். இந்த நாட்டில் பெரும்பான்மையின தலைவர்கள் அல்லது மக்கள் யோசிக்கலாம், இவ்வளவு காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தோம், இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை ஒரு பாடமாக புகட்ட முடியும் என்பதை நான் சிந்திக்கின்றேன். அது எந்த வகையில் சாத்தியப்படும் என்பதை வார 21ஆம் தேதிக்கு பின் தான் அறிய முடியும். அதற்குரிய மாதிரி தமிழ் மக்கள் தமிழ் கடந்த கால தலைவர்கள் தமிழ் மக்களை பக்குவப்படுத்தவில்லை. அதற்கு மேலாக தலைவர் பிரபாகரன் அவர்கள்தான் 2024 ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி 22 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தலைவர்கள் அங்கும் இங்குமாக பதவிக்காக அலைந்து திரிகின்ற சூழலை ஊடகங்களால் ஆகிய நீங்களும் அறிவீர்கள், உலகமும் அறியும், நானும் அறிவேன் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். தமிழரசு கட்சி என்ன பொறுத்தவரையில் தமிழனுக்கு ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்து தமிழரை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி தான் அக்காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாளுக்கு நாள் பதவி முகத்தால் தமிழ் தலைவர்கள் ஆளுக்கு ஒரு கட்சியையும் ஆளுக்கு ஒரு பக்கமும் திசை மாறி சென்றார்கள். என்ன போல ஆக்களை திசை மாறவும் வைத்தார்கள். இத்துடன் நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.